ஹாய்! இப்போ நம்ம பார்க்க போறது பீர்க்கங்காய் மசால் தான் பார்க்க போறோம். பீர்க்கங்காய வந்து தோல உரிச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் நல்லா பொடிசா கட் பண்ணிக்கிங்க. அப்புறம் வெங்காயம், வேற ஒண்ணு வெங்காயம், கருவேப்பில அவ்வளோதான். கடுகு, உளுத்தம் பருப்பு தாளிக்க. ஒரு வாணல்ல வச்சிங்க. அதில வந்து எண்ணெய ஊத்திக்கிங்க. வெங்காயம் அது கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டு தாளிப்பு பண்ணி, அதில கொஞ்சம் கருவேப்பிலைய போடுங்க. அதுக்கப்புறம் வெங்காயத்த போட்டு வதக்குங்க. அதுக்கப்புறம் இந்த பீர்க்கங்காய போட்டு நல்லா வதக்கிட வேண்டியது தான். நல்லா வந்துட்டு வதங்குனதுக்கு அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூளு, கொஞ்சம் மல்லித்தூள், அதாவது மிக்ஸ்டு மல்லித்தூளு, கொஞ்சம் வந்து பெருங்காயத்தூள் போட்டுக்கணும். சரியா? போட்டு நல்லா வதக்கணும். வதக்குறதுல தான் இருக்கு. வதக்குனீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பீர்க்கங்காய வந்து பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அத போட்டு நல்லா வதக்கிட வேண்டியது தான். தேவையான சால்ட்டு போட்டுக்கணும். நல்லா வதக்கிட்டு, அப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள் போட சொன்னேன் இல்லையா? அதையும் போட்டு நல்லா வதக்கணும். வேறு ஒண்ணுமே கிடையாதுங்க. நல்லா வதக்கி எடுத்தோம்னா, இந்த பீர்க்கங்காய மசால் வந்து ரெடி ஆயிடுது. ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இது பார்த்து ஏன் சொல்றேன்னா, என்னம்மா டேஸ்ட்டா இருந்தது. பாப்பா ஒரே புகழ எனக்கு. அவ்வளோ புகழ்ந்துட்டா. செம்ம டேஸ்ட்டா இருந்தது. நீங்களும் செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா, மேல வந்து கொத்தமல்லி தழை போட்டு தூவுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.